கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நாளிலுமாய் கூட நாம் மறுபடியுமாய் கூட கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவருடைய வசனங்களை தியானிக்க இந்த நாளை ஆசீர்வாதத்தோடு தொடங்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்காக நாம் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரத்துக்கு ஏறும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். யோவான் 14:16 வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு தேற்றவாளன் உண்டு, கம்ஃபர்டர். அவர் நம்மை தேற்றுகிறவர். அண்ட் ஹீ இஸ் அவர் ஹெல்பர். அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அவர் மூவரில் ஒருவராக இருக்கிறார். மூன்றாவது நபர் என்று சொல்லக்கூடாது, மூவரிலே அவர் ஒருவராக இருக்கிறார். திருத்துவத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திருத்துவத்திலே ஆவியானவர் அவர் ஒரு நபராய் இருக்கிறார். அவரை பரிசுத்த ஆவி வந்தது போனது என்று சொல்லக்கூடாது, ஆவியானவர் என்று சொல்லி அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். he has got a personality. அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவரை நாம் ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் என்று கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவரும் வழி நடத்துவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் தான் அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் வேறொரு சத்திய ஆவியானவரை உங்களிடத்துல, வேறொரு தேற்றவாளனை உங்களிடத்துல அனுப்புவேன் என்று சொல்லி நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். அவர் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் மேலறையிலே கூடினவர் 120 பேர் மேல் பரிசுத்தாவியை ஊற்றப்பட்டார். அக்னிமயமான நாவுகளைப் போல அவருடைய தலையின் மேல் அந்த நாவுகள் உட்கார்ந்தது. அவர்கள் பரிசுத்தாவினாலே நிறைந்தார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், பரிசுத்தாவியானவர் இப்பொழுதுதான் இருக்கிறார், அவர் பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லை என்று சொல்ல. அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 1:2 நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் ஒழுங்கின்மையானவைகள் எல்லாவற்றையும் ஒழுங்காக்குவதற்காக ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாட்களிலே இருந்தார். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் 6:34 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் மேல் இறங்கினார். அவன் மீதியானியர் மேல் படையெடுத்து போய் அவன் வெற்றி பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாய் கூட நியாயாதிபதிகள் 13:25 பார்க்கிறோம். சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் எழும்பி போய் பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கிறான். 1 சாமுவேல் 16:13 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார் என்று சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தனால்தான் அவர் சிங்கத்தை கிழித்து போட்டார். ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல சிங்கத்தை கிழித்து போட்டார், கரடியும் கொன்று போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு 34:4 நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உயிர் கொடுத்தார் என்று அவர் சொல்கிறார். ஆவியானவர் எனக்கு உயிர் தந்தார் என்று சொல்கிறார். எசேக்கியேல் 8:3 கூட நான் வாசிக்கிறோம். எசேக்கியேலை கர்த்தருடைய ஆவியானவர் வனாந்தரத்திலே கொண்டு போகிறார். உலர்ந்த எலும்புகள் அண்டையிலே ஆவியானவரை நடத்தி கொண்டு போகிறார். தீர்க்கதரிசனம் உரைக்க சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவரை நாம் பார்க்கும் பொழுது மார்க் 1:10 கூட கர்த்தர் இயேசுவோடு கூட அன்று முதல் அவர் தங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். அன்று முதல் அவரோடு கூட தங்கியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:4 கூட வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவினாலே அவர்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு கூட நிறைந்திருந்தார்கள். கர்த்தர் நம்மோடு கூட லூக்கா 12:12 கர்த்தர் விசுவாசிகள் யாவரோடும் கூட அவர் இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார். அப்போஸ்தலர் 11:15 வாசிக்கிறோம். புற ஜாதிகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலங்களிலே ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதி முதல் இருக்கிறவர், அந்த வரைக்கும் இருக்கிறவர். மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நாம் எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். ஆகவே கடைசி நாள் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்கு உயிர் கொடுத்ததாய் இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றவாளனாய் இருக்கிறார். நம்மோடு கூட நமக்கு உதவி செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறார், உலகத்தின் கடைசி பரியந்தமும் இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவரை நாம் அந்நிய காரியமாய் நினைக்க கூடாது. அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நம்ம யோவான் 14:17 வாசிக்கிறோம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதினால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்றால், நாம் அவரை நிந்திக்க கூடாது, நாம் அவரை தூஷிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து மார்க் 3:28-29 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் தூஷிக்க கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷன் செய்கிற எந்த தூஷணத்தையும் கர்த்தர் மன்னிப்பார், ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணத்தையோ அவர் மன்னிக்க மாட்டார், மன்னிக்க மாட்டாது என்று சொல்லப்படுது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் தூஷிக்க கூடாது. இரண்டாவது, அவரிடத்துல நாம் பொய் சொல்லக்கூடாது. அனனியா சப்பிராளை குறித்து நாம் அப்போஸ்தலர் 5:3-4 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:3-4 அனனியாலும் சப்பிராளும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நிலத்தின் கிரியத்தை விற்று பகுதியை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இவ்வளவுதான் விற்றீர்களா என்றால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்ல துணிந்தது என்ன என்று சொல்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் பொய் சொல்லக்கூடாது, நாம் உண்மையாய் நடக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியானுடைய காலமா இருக்கிறது. அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் பொய் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாதபடிக்கு 1 தெசலோனிக்கேயர் 4:5-19 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதீர்கள் என்று. நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரை நாம் என்ன செய்யக்கூடாது? அவித்து போடக்கூடாது. அவரிடத்துல நாம் ஞானமாய் நடந்தோம். உங்களுடைய துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே யாத்ராமத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் துரோகம் செய்யக்கூடாது. அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாம் நடக்க வேண்டியது அவசியம். அவரை நாம் அவித்து போடுறதுன்னா என்ன தெரியுங்களா? quenching the spirit of God அப்படின்னா நிறுத்தி போடுறது. அப்படி இல்லாதபடிக்கு அவர் நம்மளை கிரியை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க. நம்முடைய மாம்சம் கிரியை செய்தாதானால் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். நாம் மாம்சத்திலே கிரியை நடப்பிக்கும் பொழுது, நம்முடைய இச்சையின்படி நாம் நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அமைதியாகி விடுவார், ஒதுங்கி போயிடுவார். அதுதான் ஆவியானவரை அவித்து போடுது. அப்படி நாம் அவித்து போடக்கூடாது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவரை நாம் துக்கப்படுத்துறது எப்படி? நம்முடைய செய்கைகளினாலே. அப்போ எபேசியர் 4:30 நான் வாசிக்கிறோம், மீட்பின் நாளைக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவர் மென்மையான ஆவி உள்ளவர், அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறபடினால் அவரை நாம் துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது. பொய் பேசுறது, களவு செய்யறது, விபசாரங்கள், வேசித்தனங்கள், உலக இச்சைகள், இதெல்லாம் அசுத்தமான காரியங்கள். இந்த விதமான ஆவிக்குரிய ஆவிக்கு விரோதமான காரியங்களுக்கு நாம் ஈடுபடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அவரிடத்துல நாம் பொய் சொல்லக்கூடாது, தூஷிக்க கூடாது, அவித்துப்படக்கூடாது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளும். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தினார். இப்பொழுது அவர் பிதாவின் இடத்துல ஏறி போன பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல மிகவும் ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும். பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டோம் என்று அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆனால் நாம் தாறுமாறாய் நடப்போம் என்றால் ஆவியானவர் துக்கப்படுவார். ஆகவே நம்முடைய வசனம் சொல்வது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைகிறார்கள் என்று சொல்லி. ஆகவே நமக்குள்ளே ஒரு ஞானம் இருக்க வேண்டும், நமக்குள்ளே ஒரு அறிவு இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஒரு ஞாபகம் இருக்க வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நான் அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவரோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். ரோமர் 8:1 நாம் வாசிக்கிறோம், ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்க, அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆகவே ஆவியானவரை நாம் காத்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி வாசமாயிருப்பார். இன்னும் அவருடைய காரியங்கள் அதிகமா இருக்குது. நாம் தொடர்ந்து அதை குறித்து நாம் தியானிப்போம். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வரவேற்று ஜெபம் பண்ணுவோம். தாகமுள்ள யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவேன் என்கிறார். சிலர் சொல்றாங்க, எப்படி பரிசுத்த ஆவி பெறுது, எப்படி அந்நிய பாஷை பெறுது, எங்களுக்கு தெரியலன்றாங்க. ஆனா வசனம் சொல்றது, மாம்சமான யாவர் மேலும், யோவேல் 2 வாசிக்கிற, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தாகமுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த பரிசுத்தாவை நீங்கள் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா அவங்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் என்று நாம் யோவான் புஸ்தகத்துல நாம் அதை வாசிக்கிறோம். மத்தேயிலும் கூட 6 கூட நம்ம அதை வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருளப்படுவது அதிக நிச்சயம். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. பெற்றுக்கொண்ட ஆவியை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அவரோடு கூட நாம் நடக்கிற விதத்தை
அறிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமா இருக்குது. ஆகவே இந்த நாளிலுமாய் கூட பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று நீங்கள் உங்கள் இருதயங்களை திறந்து, ஆவியானவரே என்னை நடத்தும், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லும் பொழுது நம்மை நிரப்புகிற ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கார். நம்முடைய ஆவிலே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பார். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமே தேவனுடைய ராஜ்யமா இருக்குது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பரிசுத்தாவியான நம்மிடத்திலே கொண்டு வருவார். ரோமர் 14:17 நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே இவள் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு கூட நீங்கள் சேர்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு புதுபலன் புது கிருபை கிடைக்கும். இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து கவனிப்போம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்களும் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய சித்தமா இருக்குது. நீ போகும் பொழுது எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்தீர். அவரை நாங்கள் காத்துக்கொள்ள, அவரோடு நடக்க, அவரை நாங்கள் உற்சாகத்தோடு அவரை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எந்த நேரத்திலும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லக்கூடாது, ஆவியை அவித்துப்படக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, தூஷிக்க கூடாது. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே ஞானமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரோடு கூட நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவரை நாங்கள் பெற்று அனுபவிக்க திடப்பட எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறேன். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையாய் இறங்குவீராக. உம்முடைய மக்களை நிரப்புவீராக. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவதற்காக நான் செபிக்கிறேன். கடைசி நாட்களிலே ஆவி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலும் உடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்குவதற்காக நான் ஜெபிக்கிறேன். திடப்படுத்தும், பலப்படுத்தும், நிரப்பும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தருகிற இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள், நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.